பூண்டும் பொடி உள்ளியும் வச்சு ஒரு கிரேவி பண்ணிடலாமா? ஒரு 10 பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி உள்ளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. அந்த பூண்டு வந்து ப்ரௌன் கலர் வரது வரையும் அதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. அப்புறம் பொடி உள்ளியும் போட்டுக்கோங்க. பொடி உள்ளியும் அதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு புளி தண்ணி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் பேபி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த சாம்பார் பொடி போடாமல் வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் போட்டு வேணால் பண்ணலாம். நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக வரணும், அது வரையும் கொதிக்க விட்டுருங்க. சுடு சோறில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் வர ஹெல்த்துங்க பூண்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பேச்சுலராக தனியாக இருப்பாங்களா, அவங்களுக்கு குயிக்காக வச்சு சாப்பிட்டுட்டு குயிக்காக போயிடலாம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். பார்த்தீங்களா? வேறு ஒரு இதில் பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக இருக்கு இல்லையா? அந்த பூண்டு வெங்காயமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா? உடம்புக்கும் வேறு ஹெல்த்துங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், see you.